அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதிகாரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி குறிப்பாக உங்களுக்கு பணவரவு என்பது திருப்திகரமாக இருக்குங்க. இந்த ஒரு வகையிலும் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் கூட செலவும் அதற்கேற்றபடி இருப்பதால் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. கூடுமான வரைக்கும் திட்டமிட்டு செலவு செய்வது விவேகமான ஒரு செயலாக அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் திட்டமிட்டு செலவு செய்வது என்பது விவேகமான ஒரு செயலாக அமைகிறது. அது மட்டுமில்லாம கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க. இது மாதிரியான நேரங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும். அதே போல் திருமண வயது பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா வரனை நிச்சயிப்பதில் வாக்குவாதமும் தடங்கல்களும் ஏற்படுங்க. இது மாதிரியான நேரங்களில் பொறுமையாக நிதானமாக பேசி முடிவுகளை மேற்கொள்வது அவசியம். அதே போல் உத்தியோகம் அல்லது வியாபாரம் நிமித்தமாக தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் மனமான பெண்மணிகளுக்கு கருத்தரிக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இவ்வளவு நாட்களாக என் வருடங்களாக கூட புத்திர பாக்கியம் கிடைக்கவில்லையே என ஏங்கிக் கொண்டிருந்த துலாம் ராசினியர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய தருணமாக இந்த வாரம் அமையிருக்குதுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய மீன ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. இதன் காரணமாக பணிச்சுமை அதிகரிக்க இருக்கு. மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல்கள் அன்றாட பணிகள்ல உற்சாகத்தை அளிக்குங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க இருக்கு. ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த இந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. ஒருவேளை நீங்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அதற்கான முயற்சிகளையும் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. படிப்பு முடித்துவிட்டு புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. சக ஊழியர்கள் உதவிகரமாக செயல்படுவாங்க. விற்பனை சம்பந்தமாக வெளி மாநிலங்களுக்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. இக்காலகட்டம் முழுவதுமே புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு நல்ல ஒரு நேரம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்துங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடுகளுக்கு சென்று வரும் வாய்ப்பும் அதற்கு கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் சந்தர்ப்பங்களும் மகிழ்ச்சியை ஏற்படுத்த இருக்குதுங்க. மக்களிடையே செல்வாக்கு உயரும் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். அதே போல திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு புதிய படங்கள் எடுப்பதற்கு நிதியுதவி தேடி வருங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. பல காரணங்களினால் இதுவரை மூடப்பட்டிருந்த திரையரங்குகளை மீண்டும் திறப்பதற்கு வழிபிறக்க இருக்கு. வருமானம் உயருங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உருவாக இருக்குதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரை அரசியல் துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரன் சுபபலம் பெற்று வலம் வருவதால மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. கட்சியில் ஆதரவு பெருக இருக்கு.
ஒரு சிலருக்கு அரசாங்க பதவியொன்று தேடி வர இருக்குதுங்க. இப்படிப்பட்ட வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமையில் தாங்க இருக்கு. அதே போல் இப்போது எடுக்கும் தீர்மானம் உங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க இருக்கு என்பது கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜோதிட கலையில் வித்யாக்காரகன் என போற்றப்படும் புதன் கிரகம் இக்காலகட்டம் முழுவதுமே சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் மாணவ மாணவியருக்கு யோக பலன்கள் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று பெருமை பெறக்கூடிய தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. சிலருக்கு பிரபல தொழில் நிறுவனங்களிலிருந்து வேலை உத்தரவு வருங்க. அவற்றை ஏற்றுக்கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின்படி இக்காலகட்டம் முழுவதுமே நல்ல விளைச்சலும் வருமானம் நிச்சயம் கிடைக்குங்க. பயிர்கள் செழித்து வளர இருக்கு. தண்ணீர் வசதி குறைவில்லாமல் கிடைக்குங்க. இயற்கையும் உங்களுக்கு ஒத்துழைக்குங்க. அதே போல் நிதி நிறுவனங்களுடைய சலுகைகள் உற்சாகத்தை தர இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைந்துள்ளது. பூமிக்காரகரான செவ்வாயினுடைய சஞ்சார நிலை எடுத்துக்காட்டு. இதற்கு தகுந்தாற்போல் முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரம் முழுவதுமே சுக்கிரன் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுக்கு பல நன்மைகள் காத்திருக்குதுங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமை அதிகமாக இருப்பினும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த வேலை நிச்சயம் கிடைக்குங்க. தாராளமாக அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் மேற்கொள்ளலாம். அதே போல் திருமணத்திற்கு காத்திருக்கும் கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக அவசியங்க. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கிரக நிலைகளின் அடிப்படையில் குறிப்பாக பெண்மணிகளுக்கு பல நல்ல நிறுவனங்களிலிருந்து வேலை தேடி வர இருக்குதுங்க. அவற்றை ஒப்புக்கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க. இப்படிப்பட்ட வாய்ப்பினை நழுவ விட்டு விட வேண்டாங்க. கவனமாக பொறுமையாக நிதானமாக யோசித்து முடிவெடுப்பது நல்லது. இத்தருணங்களை பொறுத்தவரை துலாம் ராசினியர்களுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பல நன்மைகள் ஏற்பட இருக்கு. அவற்றை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமையில் தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமைகள் தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது எண்ணெய் சேர்த்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் ஏற்படும்.